அதாவது காங்கிரசுக்கு வெற்றி பெறாத தொகுதிகளை கொடுத்து அவங்கள காலி பண்ண போகிறார். ராதாகிருஷ்ணன் ஒரு பவர்ஃபுல்லான ஆளு, இந்த நாடார்கள்ல தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு செல்வாக்குள்ள ஒரு ஆளு. அவர் அதிமுக தான் வாராரு. அங்க சில பிரச்சனைகள் அதிமுகவுக்குள்ள வருது. சசிகலா ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு விருப்பு மனம் கொடுத்து ஆரம்பிக்கும் போது யாருமே வரல சார். முக்குளத்தூர்ல சசிகலா தான் மெய். அவங்களையே புறக்கணிக்கிறப்ப ஓபிஎஸ் எம்மாத்திரம் 15 விழுக்காடு வாக்குகள் எடப்பாடி தலைமைக்கும் ஸ்டாலின் தலைமைக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்படின்னா ஃபைட்டே இல்லையா சார், திமுக எல்லாம் ஜெயித்திருமா சார், அதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் சார். பிராமணர்களை சீமான் குறிவைக்கிறாரு, 6 பிராமணர்களுக்கு கேண்டிடேட் போடுறாரு. பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சீமான் சொல்றாரு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆய்வாளர் ரவீந்தர் துரைசாமி அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குட்டிக்கண்ணன். அதாவது 2011 ஜெயலலிதா பண்றப்ப அவங்க எதிர்கட்சி தலைவராக இருந்து அதை வின் பண்ணாங்க. ஆனா இப்ப ஸ்டாலின் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறப்ப ரூலிங் பார்ட்டியில இருந்து இருக்கிறப்ப இப்ப இது கூட்டணி அமைக்க, அப்பனா ஆன்டி இன்கம்ஸ் இருக்குது இல்ல ஆட்சியின் மீது. இது இன்னொன்னு, திரு ஸ்டாலின் அவர்கள் பணத்தை மாத்திரம் நம்பி ஜெயிச்சலான்னு நினைக்கிறாரா? அதாவது உடன்பிறப்புக்குள்ள நம்பலையா? 2011க்கு முன்னாடி அன்னைக்கு நான் டாடா ஃபைட்ல கலைஞரையும் சோனியா அம்மையாரையும் எதிர்த்து நான் தான் முகம் காட்டி டாடா ஃபைட்டை நடத்தினேன். என் தம்பி அருட்செழியன் எனக்கு பேட்டியெல்லாம் கொடுத்தா, மணிக்கணக்கில் நான் சன் டிவியில் பேசினேன். டாடா ஃபைட்ல லேண்ட் அக்விசிஷனுக்கு எதிராக நான் தேமுதிக, பாமக, அனைத்து ஜாதி சங்கங்கள், அனைத்து கட்சிகளையும் ஆர்கனைஸ் பண்ணி முகம் காட்டி நின்று ஃபைட் பண்ணேன். நான் உங்களுக்கு ஃபைட் பண்ணீங்க. வைகுண்டராஜன் அவருடைய தொழில் போயிடுமோன்ட்டு அதுக்கோசம் தானே நீங்க ஃபைட் பண்ணீங்க. வைகுண்டராஜனே என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு, அண்ணே உங்க கருத்து தான் நாடார் சமூகத்தில் நிற்கும்னே நான் சிவந்தி ஆயிட்டேன். சரத்குமார் சமுதாயத்தை நீங்க பண்ணீங்க அன்னைக்கு. நான் சரத்குமார் சிவந்தியாயத்தை எல்லாம் தோத்துட்டோம்னே, இந்த சமுதாயத்துல உங்க கருத்து தானே நிற்கும்னு வைகுண்டராஜனே மனப்பூர்வமா என்கிட்ட ஒத்துருக்கிறாரு. ரவீந்திரன் துரைசாமி வைகுண்டராஜன் சசிகலாவுக்கு ஆதரவாக இருக்கும் போது சசிகலாவை அலோவ் பண்ணக்கூடாது, அது மோடிக்கு எதிரானது, மோடிக்கு பாதிப்பா வரும், அவங்க ராகுல் காந்திக்கு ஆளுன்னு டெல்லியில எங்க நாடார் சங்க அமைப்புகள், இவரு என் தம்பி கண்ணன், மறைந்த கோசல்ராம், இவங்களை வச்சு 7 முறை டெல்லிக்கு போயிட்டு அருண் ஜெட்லி, ஜவடேக்கர், தென் சுரேஷ் பிரபு எல்லாரையும் பார்த்து நாங்க இது பண்ணி வெளிப்படையாகவே நாங்க அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அவங்க எல்லாம் சசிகலாவை சப்போர்ட் பண்ணும்போது, என் சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன் சசிகலாவுக்கு பூச்செண்டு கொடுக்கும் போது கவர்னர் வரமாட்டாருன்னு சொன்னது ரவீந்திரன் துரைசாமி. ரவீந்திரன் துரைசாமி தாழ்நிங்க நாடார் தொண்டன். அவன் மனசுக்கு எதுப்பட்டதோ அது மாதிரிதான் நிற்பான். அதே வேளையில நாடார்கள் தொழிலை காப்பாற்றணும்னு இருக்கிறதுல அவன் தெளிவா நிற்பான். இந்த நாடார்களுக்கு நல்ல அரசியல் அதிகாரம் வேணுங்கிறதுல தெளிவா நிற்பான். பட் வைகுண்டராஜன் சசிகலாவை ஆதரிக்கும் போது ரவீந்திரன் துரைசாமி அதிமுகவுக்கு எதிராக தான் நின்னாங்கிறதும் வரலாறு. நீங்க சொல்லக்கூடிய இந்த டாடா ஃபைட்டுங்கிறது வைகுண்டராஜன் தான் அந்த ஃபைட்டை முன்னின்று நடத்தினாரு. பட் எல்லா நாடார்களுக்கான நிலம் தான். வைகுண்டராஜனும் நாணயமா இன்னொருத்த வார்த்தையை காப்பாற்ற மாட்டாப்புல சொன்ன மாதிரி எனக்கு 1 கோடி ரூபாய் ஃபீஸும் கொடுத்தாரு. நான் நாடார் சமுதாயத்துக்காக தான், நாடார் லேண்டுக்காக தான் போனேன். பட் அந்த அவர் சொன்ன மாதிரி ஃபீஸ் கொடுத்தாரு. பட் சசிகலா விஷயத்துல வைகுண்டராஜன் கருத்து வேற, ரவீந்திரன் துரைசாமி கருத்து வேற. இது வெங்கடேச பொன்னையார் என்கவுண்டர்ல ரவீந்திரன் துரைசாமிக்கு நிலைப்பாடு வேற, வைகுண்டராஜன் சிவந்தியாயத்தின் கருத்து வேற. எங்க சமுதாயத்துல பெரியவங்க தொழிலதிபர்கள் அவங்களோட வெல்விஷர் தான். பட் ரவீந்திரன் துரைசாமி என்னைக்கும் தாழ்நிங்க நாடா தொண்டன், அந்த வழியில தான் அவங்க கருத்துக்களும் செயல்பாடு இருக்குங்கிறத என் சகோதரர் குட்டிக்கண்ணனுக்கு இதுல பதிவு பண்றேன். சரி சார், இப்பொழுது திமுக கூட்டணி இவ்வளவு பேரு சேர்த்துக்கிட்டு அவங்கள உதயசூரிய சின்னத்துல நிக்க வச்சு, அப்பனா ஆதி காலமாக திமுக உடைத்து கொண்டவர்கள் அந்தந்த தொகுதியில் இருக்கிறாங்க, அவங்க சீட்டு கிடைக்குமான்ட்டு எதிர்பார்த்து இருப்பாங்க. அப்படி இருக்கப்ப அவங்களே இந்த கூட்டணிக்கு எதிராக திரும்ப மாட்டாங்கன்ட்டு என்ன இது ஸ்டாலின் இது நினைக்கவில்லையா? நம்ம சொல்றதா ஏத்துக்குவாங்க. ஏற்கனவே திமுக தொண்டர்கள் அடிமை தொண்டர்கள்ட்டு ஒரு பேர் வாங்கியிருக்காங்க. அதாவது திருச்செந்தூர் தொகுதி எடுத்துடுங்க, திருச்செந்தூர் தொகுதி எடுத்துடுங்க. சரி சார், ரைட். இப்ப இன்னொன்னு சார், திருச்செந்தூர் தொகுதி எடுத்துடுங்க. அங்க அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பவர்ஃபுல்லான ஆளு, இந்த நாடார்கள்ல தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு செல்வாக்குள்ள ஒரு ஆளு. அவர் அதிமுக தான் வாராரு. அங்க சில பிரச்சனைகள் அதிமுகவுக்குள்ள வருது.
அப்போ அவர் டாடா ஃபைட்ல கூட அவர் தான் நின்று பண்ணாரு. அன்னையில இருந்து எனக்கு அவரு கூட கான்டாக்ட். அவரு அந்த ஃபைட்ல நின்று ஃபைட் பண்ணார். அவரோட இதை நம்ம நன்றியோட நம்ம அதை நினைவு கூறணும். அவர் அதிமுகவில இருந்து திமுகவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் செல்வாக்கான திமுக காரங்க யாரு? இப்ப நீங்க என்ன இது பார்க்கணும்னா, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அங்க தாமரைக்கனி வர்சஸ் அண்ணன் KKSR தான் அரசியல். KKSR அண்ணன் ரெட்டியார் அண்ணன் அங்க வர்றதுக்கு முன்னாடி திமுகவில் அங்க பவர்ஃபுல் யாரு? ரகுபதி புதுக்கோட்டையில் ஒரு காஸ்ட் நியூட்ரல் நாட்டுக்கோட்டை செட்டியார் அந்த இடத்துக்குள்ள புதுக்கோட்டையில இருந்து வராரு. புதுக்கோட்டையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? 77ஆம் ஆண்டு 5 சீட்டு மூப்பனா இருக்க கேண்டிடேட் தான் ஜெயித்தாங்க. திருநாக்கரசு அண்ணன் மட்டும்தான் அதிமுகவை ஜெயித்தாங்க. அப்ப திமுகவே பலகீனமான இடம். அப்போ அங்க ஒருத்தர் அதிமுக இருந்து வராரு. கொங்கு மண்டலம் கலைஞர் வந்து ஸ்டேட்டஸ் கோ பொலிட்டிஷனா விட்டுட்டு போயிருவாரு. ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜியா, ஸ்டாலின் மிகப்பெரிய ஆர்கனைசர் ஜெயலலிதா மாதிரி. யார் மாதிரி? ஜெயலலிதா மாதிரி. இதுதான் அசஸ்மெண்ட். நம்ம பார்த்தா இது சொல்லுவாங்க. ஆனா மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசர் ஸ்டாலின், ஜெயலலிதா ஒரு பெரிய ஆர்கனைசர். ஜெயலலிதா ஆர்கனைசர் ஐடென்டிஃபை பண்ணதுதான் அசோக் குமாரையும் செந்தில் பாலாஜியும். அப்போ அவங்களோட திறமை புரியும் போது ஸ்டாலினும் செந்தில் பாலாஜியை கலைஞர் மாதிரி ஸ்டேட்டஸ் பொலிட்டிக்ஸ் பண்ணாம அங்க வந்து கொங்குல வந்து சாதிக்கணும்னு உள்ளாட்சி தேர்தலையும் அவருக்கு அரசியலை காட்டுறாரு. ஈரோடு கிழக்குலையும் காட்டுறாரு. இது சிம்பிளா இதை சொல்லணும்னா, கொம்பு காது, கொம்பு தான் பின்னாடி வருது, காது தான் வருது. இருக்கக்கூடிய காதை வச்சு முட்ட முடியாது, கொம்பை வச்சுதான் முட்ட முடியும். எத்தனையோ முக்குலத்தோர் அமைச்சர்கள் இருந்தாலும் முதலமைச்சராக இருந்த OPS, ஜெயலலிதாவால் பரதணி பாராட்டப்பட்ட OPS, முக்குலத்தோர் கம்யூனிட்டியில மறவர் அவரு. அந்த இடத்துல உயர்வான இடத்துக்கு வந்த OPS இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் போகும்போது அந்த கம்யூனிட்டி திரளதா இல்லையா? ஆமா. அந்த திரட்சி வந்து நான் கேட்கிறேன், ஸ்டாலினுக்கு பெரிய லாயலிஸ்ட் மூர்த்தி, அவர் வந்து மதுரைக்குள்ள ஒரு பவர் தான். அதே மாதிரி தங்கம் தென்னரசு தங்க பாண்டியன் ரொம்ப நல்ல மனுஷன். நான் காலேஜ்ல ஒரு நாள் படிக்கும் போதே பாராட்டப்பட்டவர். அவர் மகன் தங்கம் தென்னரசு. இன்னும் முக்குலத்தோர் அமைச்சர்கள் பலரும் இருக்கிறாங்க. இவங்க யாருக்காவது இந்த ஒரு ஸ்டேச்சர் இது கிடைக்குமாங்கும் போது எங்கெங்க யாரை எப்படி பயன்படுத்தணுமோ அந்த அடிப்படைக்குள்ள ஸ்டாலின் பயன்படுத்துறாரு. நீங்க ஆரம் வீரப்பனுக்கு ஒரு பெரிய லாயலிஸ்டா அந்த காலகட்டத்தில் இருந்தது தண்டராம்பட்டு வேலு. அவர் அந்த அளவுக்கு ஆரம்பிக்க ஒரு ஆளு. அவர் இங்க திராவிட இயக்கம்ங்கிறதுல அதிமுகவுக்கு வந்த போது வடபலத்திலே அவர் ஒரு பெரிய கான்பிடன்ட் ஆர்கனைசிங் இதுலையும் ஒரு ஆதரவு வளையத்திலையும் அவர் நிற்கிறாருன்னா, அந்த இடத்துக்குள்ள யார் நமக்கு இருக்கிறார், யார் நமக்கு கரெக்டா இருப்பாங்கிறத பார்த்துதான் ஒவ்வொரு கட்சியும் தலைவரும் அரசியலை இது பண்ண முடியும். வின்னபிலிட்டி தான் அவங்களுக்கு முக்கியம் போது, திருச்செந்தூர்ல இந்த நாடார் ஒருத்தரை போட வேண்டிய இடத்துக்குள்ள அதிமுக இருந்து வந்த அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு இணையா யாரும் இல்லை. ஏன் ஐயா KP கந்தசாமி இருந்திருப்பாருன்னா திருச்செந்தூர்ல அவரை விடலாம். நான் ஒன்னும் KP கந்தசாமியை குறைச்சு மதிப்பிட மாட்டேன். எம்ஜிஆர் எதிர்த்து யாரும் போட்டியிடாத போது, போல்டா நிற்காத போது ஐயா KP கந்தசாமி தினகரனுக்கு விளம்பரம் தரலன்னு விளம்பரம் ஒரு பத்திரிகையின் ரைட்டுன்னு நிரூபிச்சவர் ஐயா KP கந்தசாமி. அவர் திமுக இல்லாத ஒரு சூழ்நிலையில அங்க வந்து ஒரு வேக்கம் இருக்கு, வெற்றிடம் இருக்கு. யாரை வச்சு பில்லப் பண்ணீங்க? இன்னொன்னு, அதிமுக அரசியல்வாதிகளை பொறுத்த அளவுல அவங்க ஜெயலலிதா கூட இருந்த அரசியல் பட்டதுனால காஸ்டிசம், எந்த ஜாதிக்கும் எதிரான ஒரு இதை காட்டாத அளவுக்கு எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு தன்மையும் அதிமுக அரசியல்வாதி கையில இருக்கும். அதுக்காக நம்ம நெஹ்ரு போன்றவங்களையும் குறைச்சு நான் மதிப்பிடல. நெஹ்ரு ஒரு பெரிய ஆர்கனைசர் நமக்கு தெரியும். சோ இதெல்லாம் எது பிளஸ் எது மைனஸ்ங்கிறத பார்த்து தான் ஒரு தலைவர் முடிவெடுக்கிறாரு. ஸ்டாலின் அந்த பிளஸ் மைனஸை பார்த்து லாயல்டி, வின்னபிலிட்டி எல்லா அம்சங்களையும் பார்த்து தான் எடுக்கிறாரு. இப்ப காமராஜ் டிக்கெட் கொடுப்பாரு, எப்படி கொடுப்பாரு, எவ்வளவு லாயல்டி இருப்பாரு. நீ அதெல்லாம் லாய்க் பட மாட்டடா, அது நீ எல்லாம் இதுக்கு தாண்டா லாய்க்கு. சுந்தரம் பிள்ளைன்னு ஒருத்தன் இருக்கான், 2 பேருமே கார் காத்த விளையாளர் தான், ஜெயில இருந்து வரான். சுந்தர பிள்ளை தான் இதை அடிச்சு ஜெயிக்க முடியும்னு சுந்தரம் பிள்ளைக்கு தான் அவர் கொடுப்பாரு. அப்ப இன்னொரு பிள்ளை அதே அவருக்கு போட்டி வந்தாருன்னா, நீ அங்க வந்து நிக்கிற, அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு. அப்போ காமராஜர் என்னத்தை பாக்குறாரு? வின்னபிலிட்டியை பாக்குறாரு. சோ அந்த வின்னபிலிட்டி தான் ஸ்டாலின் பாக்குறாரு. சார், இதே முக்குளத்தவர் ஓட்டு வரணும்ட்டு OPS சேர்த்ததா சொல்றீங்க, அது வரும். ஆனா சசிகலா ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு விருப்பு மனம் கொடுத்து ஆரம்பிக்கும் போது யாருமே வரல சார். முக்குளத்தூர்ல சசிகலா தான் மெய். அவங்களையே புறக்கணிக்கிறப்ப OPS எம்மாத்திரம், தங்கச்செல்வன் எம்மாத்திரம். அப்பனா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முக்குளத்தூர் அதிமுகவை ஆதரிக்கிறார் போல் தெரிகிறது, பாஜகவை ஆதரிக்கிறார் போல் தெரிகிறது சார். இந்த சசிகலா வச்ச விஷயத்தில் இதுலயும் ஸ்டாலின் அவர்கள் தோத்து விட்டார். இல்ல, முக்குளத்தூர் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி.
சும்மா ரவீந்திரன் துரைசாமி சொல்றான்னாலும் அவன் எதுக்கு சொல்றான் ஏன் சொல்றான்லாம் கிரிட்டிக்கலா பார்த்து முழுமையா நிற்கக்கூடிய கம்யூனிட்டி முக்குலத்தோர் கம்யூனிட்டி. நான் முக்குலத்தோர் கம்யூனிட்டியோட சில அரசியல் போக்க விமர்சனமும் செய்திருக்கிறேன். பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி, தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி, கடுமையா தன்னை சார்ந்தவர்களையும் ஆர்கனைஸ் பண்ணி பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டிங்கிற அந்த பாராட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வகையில் நான் தெளிவா சொல்றேன், சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இந்த 3 பேரையும் அரசியல் அரங்கத்துக்குள்ள தம்பி ரங்கராஜ் பாண்டே சொன்ன மாதிரி அடிச்சதெல்லாம் டானாக்கும், அதை பெருமையா சொல்றான் தம்பி. ஆனா அந்த கம்யூனிட்டி அதை வந்து ஒரு பாதிப்பா ரிவெஞ்ச் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. பிளஸ் 10.5 இந்த அம்சங்கள்ல முக்குலத்தோர் கம்யூனிட்டி வந்து எடப்பாடிக்கு எதிராக தான் இருக்காங்க. அதனாலதான் பசும்பொன் தேவரையாவுக்கு பாரத ரத்னா வேணும்னு ஐயா எடப்பாடியார் கேட்கும்போது, ஐயா தூய்மையானவர், வள்ளலார் கிணையானவர், அதுக்குள்ள நான் வரல, உடனே அதை வேற ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ சொல்லும்போது சீமான் சொன்னாரு, அதை என்டால்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்க சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இந்த இவங்களெல்லாம் அடிச்சதுனால இந்த ஓட்டு போயிரும்னு இதை கேட்குறீங்க, நீங்க ஆட்சியில் இருக்கும்போது 4.5 வருஷத்துல ஏன் கொடுக்கலங்கிற கேள்வியை சீமான் அதுல வச்சாரு. அப்போ முக்குலத்தோர் வந்து எடப்பாடிக்கு எதிராக தான் வாக்களிப்பாங்க. டெல்டா அப்பர் சவுத்துல அது எதிராக இருக்கும். அதுல நாம ஸ்டாலினுக்கு வாக்களிக்காத முடியாத முக்குலத்தோரை நாம கையில எடுக்கணும்னு தம்பி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் முயற்சி பண்றாரு. அந்த அடிப்படையில தான் அவரு முன்னாடியே பரப்பன் அக்ரஹார சிறையில் சசிகலாவை கொல்ல சதினார். தினகரனே சொல்ல முடியாத தினகரன் சீமான் சொன்னாருன்னா ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்ங்கிற அடிப்படையில அந்த கம்யூனிட்டியோட மிலிட்டன்ட் இளைஞர்களோட வாக்கு எடப்பாடிக்கு போகாது, நமக்கு வரும்னு நினைச்சுதான் சீமான் அதை சொன்னாரு. அதே கணக்குல தான் ஸ்டாலினும் இவரு நண்பர் சகோதரர் நயனார் நாகேந்திரன் பாஜக தலைவர் ஆகும் போது டக்குன்னு இவரு திருச்சி சிவாவை துணை பொதுச் செயலாளராக போடுறாரு, ராஜ்சபா கொடுக்குறாரு. ஸோ எல்லாமே ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. அதுக்காக தகுதி திறமை சிவாவுக்கு இருக்குங்கிறத நான் மறுக்க வரல. தகுதி திறமையும் தாண்டி ஒரு அரசியல் கணக்கும் இருக்குது. அந்த கணக்கை கரெக்டா போட்டுதான் மு க ஸ்டாலின் போறாரு. இன்னும் சொல்ல போனா முத்தமிழறிஞர் கலைஞரின் தவறுகள் வந்து பாடம் படிச்சு மிகச் சரியா போறாருங்கிறது என் பார்வை. ஸோ இன்னொரு பார்வை, இதுலேயும் திரு ஸ்டாலினுடைய கணக்கு தவறாயிரும். அதாவது சிட்டிங் எம்எல்ஏ 30 பேருக்கு கிடையாது, பல மாவட்ட செயலர்கள் யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு கிடையாது, நான் எடுக்கிற முடிவு தான். அப்படி இருக்கிறப்ப அந்த உடன்பிறப்புகள் எல்லாமே இவ்வளவு தவறு மேல் தவறு செஞ்சு கொண்டிருக்கின்ற ஸ்டாலினுக்கு பாடம் புகுத்துவார்கள் அவர்களுடைய உடன்பிறப்புகளே. ஏற்கனவே அந்த கட்சியில் யாரும் தலைவராக முடியாது, அப்படி கட்சி ஜெயிச்சாலும் முதல்வராக முடியாது. அப்படி இருக்க இன்னும் அப்படியே உப்பு போடு சாப்பாடாத உடன்பிறப்புகளாக தான் இருப்பாங்களா? நீங்க இவ்வளவு துரோகம் செய்து கொண்டிருக்கிறப்ப இனி அது பலிக்குமா? இது எங்கேயோ கேட்ட குரலா வருது. என் நண்பர் குட்டிக்கண்ணனுக்கு கருத்துக்களும் குரல்களும் மாவட்ட செயலாளர் கருத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிற முடிவில் இருக்க மாட்டார். 90 to 80% மாவட்ட செயலாளர் கருத்தை தான் அங்கே எடுபடும். மாவட்ட செயலாளர்களுக்கு திமுகவில் பெரிய வேல்யூ இருக்குது. சிட்டிங் எம்எல்ஏக்கள் வந்து பவர்ஃபுல்லாக தான் அங்கே இருப்பாங்க. பட் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் இந்த இடத்துக்குள்ள நமக்கு போட்டியாளராக ஒருத்தர் வந்துருவாருங்கிறதுக்காக இன்னொருத்தரை அடிக்கத்தான் செய்வாங்க எந்த கட்சிக்குள்ளேயும். அப்படி வரும்போது அவங்க நிறுத்தக்கூடிய கேண்டிடேட்டு கூட்டணிக்கோ மற்றவங்களுக்கோ தள்ளி விட்டா அந்த தொகுதி அடிபடும்னா அந்த இடத்துக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாரு மு க ஸ்டாலின். அதைத்தான் அவர் சொல்றாரு. வின்னபிலிட்டி முக்கியங்கிற அடிப்படையில் தான் அவர் சொல்றாரு. மாவட்ட செயலாளர்களையோ சிட்டிங் எம்எல்ஏயோ மொத்தமா முடிச்சு கட்டணும்னா ஸ்டாலின் நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்னு, யானை தன் தலை மீது மண்ணை போட்டுக்கொள்வது போல இன்னொரு நடவடிக்கை எடுக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அதாவது காங்கிரசுக்கு வெற்றி பெறாத தொகுதிகளை கொடுத்து அவங்கள காலி பண்ண போகிறார். அப்படி இருக்க 28 தொகுதி கோவிந்தா. அதாவது 2011 63 நாயன்மார்கள், அப்புறமா பஞ்ச பாண்டவர் ஆனாங்க. இப்ப 28ல என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அப்பனா இதெல்லாம் வைக்கும் போது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கு மிக கடினமாக இருக்கிறது. அதுவே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி விளிம்பின் நோக்கி செல்கிறது. இது ஒத்துக்கலாமா? 15 விழுக்காடு வாக்குகள் வந்து எடப்பாடி தலைமைக்கும் ஸ்டாலின் தலைமைக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸ்டாலின் சுமார் 15 விழுக்காடு வாக்கு வித்தியாசத்துல 2வது இடத்துக்கு வரக்கூடிய எடப்பாடியை தாண்டி நிற்பார். இதைத்தான் நான் 2024 சொன்னேன். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 2019 ஸ்டாலின் எடுத்த வாக்கு எடுக்க மாட்டாரு. 53 விழுக்காடு வாக்கு ராகுல் காந்தியை முன்னிறுத்தி எடுத்தாரு. எனக்கு பிடிக்காது,
பட் உண்மையை நான் ஒத்துக்குருவேன் குட்டிக்கண்ணன். 71, 80, 77, 84 இந்த இந்திரா காந்தி குடும்பம் தான் தமிழ்நாட்டில் அவங்கள ஏதோ ஒரு திராவிட கட்சி பண்ணா ஸ்வீப் பண்ணுது. நம்ம பிடிக்கல, அது வேற. ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டே எய்த்து ஒர்க் பண்ண அந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு வேல்யூ தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத உண்மை. நமக்கு பிடிக்கலனால அதை எப்படி அடிக்கிறது, எந்த மாதிரி காலி பண்றதா நம்ம திட்டம் பண்ணிடுவோம். மோடிக்கு எண்ணமும் அதுதான், ஆர்டிக்கு எண்ணமும் அதுதான். அதுல நாங்க உறுதியா இருப்போம். மோடிக்கு எண்ணமும் அதுதான், ஆர்டிக்கு எண்ணமும் அதுதான். நம்ம அதுல உறுதியா இருப்போம். இருந்தாலும் கூட உண்மையை நம்ம சொல்லுவோம். 53 விழுக்காடு ராகுல் தலைமைக்கு வந்தது, ஸ்டாலின் தலைமைக்கு வராது. ஆனா விழக்கூடிய ஓட்டு ஸ்டாலினுக்கு சட்டமன்றத்துக்கு விழுந்ததாட்டு தான் பொருள். ஸ்டாலின் தலைமைக்கு விழக்கூடிய ஓட்டு தான். 48 விழுக்காடு வாக்கு ஸ்டாலின் எடுப்பாரு. இந்த 48ங்கிறது 2019 அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில இருந்த வித்தியாசத்தை விட அதிகம் இருக்குங்கிற ஒரு கருத்தை சொன்னேன். 53 வராது, ராகுல் தலைமைக்குள்ள ஓட்டு ஸ்டாலினுக்கு வராது. நான் ஆணித்தரமா சொல்லக்கூடியவன் தான். எனக்கு ராகுல தான் பிடிக்காது. ராகுல் தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறது நம்மளை அடிக்கணும்னு நினைக்கிறோம். 98, 2014 மீண்டும் 29 வராதான்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதை நான் மறுக்க வரல. ஆனா யதார்த்தத்தை நான் ஐ வில் அக்செப்ட் த ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி 53 ராகுல் தலைமைக்கு வந்த மாதிரி ஸ்டாலின் தலைமைக்கு வராது. பட் வரக்கூடிய 48 ஸ்டாலின் தலைமைக்கான ஓட்டுனை 47.3 எடுத்தாரு. டிஃபரன்ஸ் 19 விட ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னேன். யார்கிட்ட சொன்னோம்னா கார்த்திகேயன். இப்பவும் தட்டி பாருங்க, அது அப்படி தெளிவா இருக்கும். உடனே கார்த்திகேயன் கேட்டா அப்படின்னா ஃபைட்டே இல்லையே சார், திமுக எல்லாம் ஜெயித்திருமா சார் நாப்புல. அதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் சார். 35 சீட்டு ஈஸியா ஜெயித்திருவாங்க, 4 சீட்ல ஃபைட்டுன்னு சொன்னாப்புல. சொன்னேன் என்ன பொறுத்தளவுல என் கிரெடிபிலிட்டி இருக்குன்னு தான் என்னைக்குமே நான் பார்ப்பேன். நான் இதே இன்னொரு பதில் சொல்றேன். 2024 நான் பயந்தேன். ராஜஸ்தான், யூபியில எல்லாம் மோடிக்கு பின்னடைவு வந்துருமோ நான் பயந்தேன். அகிலேஷ் யாதவுக்கு அக்செப்டன்ஸ் அதர் காஸ்ட் மத்தியிலையும் வந்துட்டுங்கிறத நான் புரிஞ்சேன். முலாயம் சிங் யாதவுக்கு மாதிரி இல்லைன்னு உடனே தான் மோடிட்ட நான் சொன்னேன். ஒரு வேளையில நமக்கு மெஜாரிட்டி வரலன்னா எக்காரணம் கொண்டும் இந்த இந்திரா காந்தி குடும்பம், எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திரா காந்தி குடும்பம், ப்ரொபோஸ் பண்ண கேண்டிடேட்டை எய்த்து ஒர்க் பண்ண இந்திரா காந்தி குடும்பம் ஆட்சி அரியணையில வந்துடக்கூடாது. மம்தா சகோதரி வெஸ்ட் பெங்கால் நம்மளோட உங்க சகோதரி வந்தாலும் பரவாயில்ல, இந்திரா காந்தி குடும்பம் வந்துடக்கூடாதுங்கிற கருத்தை தான் நான் மோடி கிட்ட முன் வச்சோம். அப்பவே குணா கேட்டாரு, என்ன சார் நீங்க மோடி மீண்டும் வரமாட்டாருன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாரு. குணா அவர் இடதுசாரி சிந்தனை கொண்டவர், திராவிட சிந்தனை கொண்ட நண்பர் கேட்டார். நான் சொன்னேன் இல்ல குணா, மோடி எப்படியும் வந்துருவார், நாங்க நம்புறோம். எங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி கிடைச்சாலே போதும். ஆனா ஒரு வேளையில மிஸ் ஆனா இந்த குடும்பம் வந்துடக்கூடாதுங்கிறதா எங்களோட நோக்கம். அதுக்கு நாங்க ஒரு பெங்கால் சகோதரி வந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஃபைட்டு கடுமையா நடக்குது. ஆமா, வெஸ்ட் பெங்கால்ல நாங்க கருத்தான் முன் வச்சோம். நல்ல வேளை என்டி 293 சீட்டு வந்து 240 சீட்டு வந்தாப்புல. இன்னைக்கு அஸ்ஸாம்ல ஹேமந்த் பிஸ்வா சர்மா அவர் லீடர்ஷிப்ல ஒரு காங்கிரஸ் எம்பிஏ ரிசைன் பண்ணிக்கிட்டு பாஜக வந்திருக்காப்புல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அர்பன்ல திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா ரூரல்ல பெண் அது விவசாயிகள் இடத்துலையும் படும் மோசமாக திமுக சந்தித்து கொண்டிருக்கு. இதனால் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு பறிபோகலான்ட்டு சொல்றாங்க சார். இன்னொரு கருத்தையும் குட்டிக்கண்ணன் முன்னாடி நான் வைக்கிறேன். திமுகவை டிஃபெண்ட் பண்ணி பேசுறது என் வேலை இல்லை. நான் சொல்றது நாளைக்கு கரெக்டா இருக்கிறது தான் என்னோட நோக்கம். இதுல நாம் தமிழர் சீமான் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1.1 விழுக்காடு வாக்கு தான் எடுத்திருந்தார். எடப்பாடிக்கு கட்சி 2 ஜாதி கட்சியா போனதுனால தான், வன்னியர் வெள்ளாள கவுண்டர் கட்சியா போனதுனால தான் சீமான் இன்னைக்கு 8.2 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறாரு. சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, எடப்பாடிக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. நான் சொல்றதெல்லாம் உண்மை. இத ரவீந்திரன் துரைசாமி தான் நேர்மையா ஆனஸ்டா சொல்றான். மற்ற ஊடகவியலாளர்கள்லாம் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்றாங்க, நாணயமற்ற முறையில இன்டெலெக்சுவலி டிஸ்ஆனஸ்டா மறைக்கிறாங்க. இதெல்லாம் ரங்கராஜ் பாண்டே ஆனஸ்டா பேசணும், இந்தியா டுடே மணி பேசணும். ஏன்னா நடந்த விஷயத்துல தரவுகளோடு கூடிய விஷயம். சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தினார் 19ல, எடப்பாடியை பலகீனப்படுத்தினார் 21ல, எடப்பாடியை பலகீனப்படுத்தினார் 24ல, எடப்பாடியை பலகீனப்படுத்தினார் ஈரோடு கிழக்குல. ஈரோடு கிழக்குல எடப்பாடி சீமானால பலகீனப்படுவோன்னு கருதி தான் இப்ப ஈரோடு கிழக்குல அவர் கண்டஸ்டே பண்ணல. சீமான் எடப்பாடி கம்பாரிசன், விளவங்கோடு சீமான் 3வது இடம், எடப்பாடி 4வது இடம். புதுச்சேரி எம்ஜிஆர் ஆட்சி கட்டில ஏறின முதல் யூனியன் பிரதேசம். சீமான் 3வது இடம், எடப்பாடி 4வது இடம். அதனாலதான் 4 சீட்டு வாங்கின எடப்பாடி 2 சீட்டுக்கு போயிட்டாரு. இங்கேயும் தென் மாவட்டத்துல சீமான் 30,000 ஓட்டு, எடப்பாடிக்கு 7 கேண்டிடேட்டை விட சீமானுக்கு 10 கேண்டிடேட் அதிகம் பெற்றிருக்காங்க. நிலைப்பாட்டுல சீமான் உறுதியா இருக்கிறாரு. பாஜக எதிர்ப்புங்கிற நிலைப்பாட்டுல எடப்பாடி பழனிசாமி ஐயா மாறிட்டாரு. சீமான்
பாஜக காங்கிரஸ் ரெண்டு பேரும் எதிர்க்கிற நிலைப்பாட்டில் தெளிவா இருக்கிறாரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்துல நின்னாரு. மீண்டும் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் மூலமா சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவார். அதனாலதான் அண்ணாமலைக்காக மோடி பிரதமர்னு வாக்களிச்ச பிராமணர்களை சீமான் குறிவைக்கிறாரு. 6 பிராமணர்களுக்கு கேண்டிடேட் போடுறாரு. பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சீமான் சொல்றாரு. அது மட்டுமல்ல, பிராமண ஐக்கான்களை முன்னிறுத்துறாரு. பாரதியார், உவே சாமிநாத ஐயர், இந்த மாதிரி பிராமண ஐக்கான்களை முன்னிறுத்தி களங்கான்றாரு. நான் அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன், லீடர்ஷிப்ல எடப்பாடி பழனிசாமி தன் வாக்கு வங்கிய சீமான் கிட்ட 26 இழப்பார். குறிப்பா 18 விழுக்காடு என்டிஏ வாக்குகள் எடப்பாடி தலைமைக்கு போகாது, சீமான் தலைமைக்கு அதுல பெரும் பங்கு வரும். முக்குலத்தோரை குறி வச்சு சீமான் அதுல நகர்றாரு. பிராமணர்களை குறி வச்சு நகர்றாரு. 8 யாதவர்களை கேண்டிடேட்டா போட்டு யாதவர்களை குறி வச்சு நகர்றாரு. தாழக்கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்ற ஐயா வைகுண்டர் வழியில ஐயா வைகுண்டர் கருத்தை ஏற்று தான் அரசாளணும்னா 100% மக்களை அரவணைச்சுதான் ஆள முடியும்னு அந்த மக்களுக்காக உறுதியா நின்று செயல்படக்கூடிய சீமானுக்கு மோடி பிரதமர் வாக்களிச்ச இந்த நாடார் வாக்குகளையும் இந்த முறை கணிசமா கிடைக்கும். சோ சீமான் 26 வழக்கம் போல் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவார் என்று நான் டிக்ளேர் பண்றேன். அதன் மூலமாக எளிதாக ஸ்டாலின் வெற்றி பெறுகிறார் என்று சொல்றீங்க சார். பொறுத்திருந்து பார்க்க மிக்க நன்றி சார்.